ஆஸ்திரேலியாவுக்கு சூரியகுமார் யாதவ் ஆப்பு வைக்கிறாரோ இல்லையோ, அந்த கடவுள் ஆப்பு வச்சுட்டாரு இன்னைக்கு. அப்படி என்னதான் நடந்ததுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்னைக்கு நடந்த ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா 5th T20 மேட்ச்ல கேபால் நடந்தது. டாஸ் டைம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது டாஸை யார் வின் பண்ணா பார்த்தா மறுபடியும் சூரியகுமார் யாதவ் தான் டாஸை வின் பண்ணியிருக்காரு. மிட்டில் மார்ஸ், என்னப்பா எப்பவுமே டாஸ் தோத்துருவீங்க, இந்த டைய வட்ட ஜெயிச்சுட்டு இருக்கிறீங்க, என்ன ஒரு அதிசயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல சூர்யா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நாங்க பேட் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தொடங்கும் போது இந்தியன் ஓப்பனரான சுப்பன் கில், வைஸ் கேப்டன் அபிஷேக் சர்மா ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ். இவங்க ரெண்டு பேரு அந்த பிரிஸ்பன் காப்பா மைதானத்துல இறங்கும் போது இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு பவர் பிளேல சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நிலையில இந்தியன் ஃபேன்ஸ் அதே மாதிரிதான் பவர் பிளேயரை போட்டு சம்பவத்தின் உச்சமா சம்பவம் பண்ணிட்டு இருந்தாங்க அம்மா அபிஷேக் சர்மாவும் சுப்பன் கில். அது சுப்பன் கில் எல்லாம் என்னோட ஸ்ட்ரைக் ரேட்டை பத்தியாடா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே ஓவர்ல 4 4 அடிச்சிருக்காரு. பென் டிவிலியர்ஸ் ஓவர்ல என்ன மாதிரி ஒரு வரவேற்பு, அது ஒரு கவர் டிரைவ் ஆடுவார் பாருங்க, அந்த விராட் கோலியே கண்ணில் வந்துட்டு போன மாதிரி இருந்தது. அதே மாதிரிதான் புல் ஷாட் ஒன்று ஆடுவார் பாருங்க, ரோஹித் சர்மாவே வந்துட்டு போன மாதிரி இருந்தது. விராட் கோலி ரோஹித் சர்மா ஐடியலா வச்சு 2 பேர்த்தோட ஷாட்டை ஆடி இங்க நான் வச்சாதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த கப்பா ஸ்டேடியத்தில் இன்னைக்கு பொழந்து கட்டிட்டு இருந்தாரு. அவரு கூட சேர்ந்து நான் என்ன சொம்ப பிளேயரா அப்படிங்கிற மாதிரி அபிஷேக் சர்மா 2 டிராப் கேட்ச், மேக்ஸ்வெல் ஒரு கேட்ச விடுறாப்புல, பென் டிவிலியர்ஸ் ஒரு கேட்ச விடுறாப்புல, 2 லக்குக்கு அப்புறம் தலைவர் 2 4 ஒரு 6 அடிச்சு சம்பவத்தின் உச்சம் அப்படிங்கிற மாதிரி அந்த காபா ஸ்டேடியத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் பவர் பிளேல 4.5 பால்ல 52 ரன் அடிச்சு விக்கெட்டே விடாம ஆடிட்டு இருந்த தருணத்துல திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா அம்பையர் கால்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன்ப்பா என்னாச்சு அப்படின்னு பார்த்தா இடி மின்னலுக்கு ஹெவியா வர்றதுனால மழைகள் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால லைட்ஸ் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. இந்தியன் ஃபேன்ஸ் மத்தியில ரொம்ப ஷாக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப ஷாக்கு. ஏன்னா இந்த மேட்ச் ஜெயிச்சாதான் அவங்க சமன் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபைனலி என்ன அப்டேட்னா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 5th T20 அட் பிரிஸ்பன் காபால என்ன ஆகுதுன்னா மேட்ச் அபாண்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. மழை பெஞ்சுனே இருக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹெவிலி அட் ரெயின் அட் காபா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஸோ இதுக்கு மேல இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுவோம். 5 ஒரு கேமும் கூட விளையாடுறதுக்கு அந்த ஸ்டேடியம் தயாரான நிலையில் இல்லை. ஸோ அதனால கால்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. நோ ரிசல்ட் ஆஃப் தி மேட்ச். இதுல என்ன ஒரு இதுனா, இந்தியா 4.5 ஓவர்ஸ்க்கு 52 அடிச்சு விக்கெட்டே விடாம இருந்தாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியா டிட் நாட் பிளே. அந்த ஸ்டேடியம் மழையால ரொம்ப பாதிச்சிருக்கு. ஸோ அந்த ஸ்டேடியத்துல மேட்ச் நடக்க இனிமே வாய்ப்பில்லை. 5 ஒரு கேமும் கூட இந்த இடத்துல நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்த நிலையில நோ ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சீரியஸ் முடிஞ்சது. பிளேயர் ஆஃப் தி சீரியஸ் அப்படின்னா நம்ம அபிஷேக் சர்மா தான் சம்பவத்தின் உச்ச மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காரு. ஆஸ்திரேலியா டூர் போய் ஆஸ்திரேலியா மண்ணுல ஒரு இந்தியன் பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் வாங்குறது அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாது மக்களே. அந்த மாதிரி சம்பவம் பண்ணி பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் வாங்கியிருக்காரு நம்ம அபிஷேக் சர்மா. ஓப்பனிங்ல வச்சு செய்யும் செஞ்சிருக்காரு ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ. அதனால இந்தியா 2-1 சீரீஸை வெற்றி பெற்றாங்க. இந்தியா மென்ஸ் டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா T20 சீரீஸ் 2025 இந்தியா 2 ஆஸ்திரேலியா 1. ஃபர்ஸ்ட் மேட்ச் மலையாள் ரத்து, 5வது மேட்சும் மலையாள் ரத்து. இடையில செகண்ட் தேர்டு போறதுல இந்தியா 2-1 ஜெயிச்சதுனால அந்த டிராபியா சீரீஸ் வெற்றியா ஆக்கிட்டாங்க. சீரீஸ் வெற்றியோட ஆக்கினால யூனிட்டி இஸ் பவர் அப்படிங்கிற மாதிரி நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டு அவ்வளவுதான்டா ஆஸ்திரேலியா டூர் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியா மண்ணில் T20 சீரீஸ் வின் பண்ணிட்டு அப்படியே ஒரு கெத்தா கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி என்னன்னா ஓடிஐ சீரீஸ்ல இந்த டூர் என்ன நடந்துச்சுன்னா, ஓடிஐ சீரீஸ்ல சுப்பன்கள் தலைமையில ஓடிஐ சீரீஸ மிட்டில் மார்ஸ் கிட்ட தோத்தாலும் சூரியகுமார் யாதவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க ஓடிஐ சீரீஸ் புதுசா வந்த சுப்பன்களை வச்சு தோக்கலாம், ஆனா T20 சீரீஸ் எங்ககிட்ட இருந்து கண்டிப்பா நீங்க வாங்க முடியாது,
வரப்போற T20 வேர்ல்டு கப் 2026 நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வின் பண்ணிட்டு கிளம்பியிருக்காரு. இந்தியா இந்த மாதிரி சம்பவம் பண்ணிருக்காங்க ஆஸ்திரேலியா மண்ணில். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்.